அவர் 2 கோல்கள், நான் 7 கோல்கள். இனிமேதான் கொஞ்சம் டேஞ்சரஸான இடம். எப்பா இந்த கேம்ல ஜெயிப்பியா? வெல்கம் பேக் டு நம்ம ஒரு கப்பல் சேனல். ஸோ அனைவருக்கும் வணக்கம். அதான் என்னடா எங்கடா ரெடி ஆகிட்டு எங்க போறோம் அப்படின்னு பாக்குறீங்களா? எங்கேயும் இல்லைங்க, போர் அடிக்குது. இவனை வேற வீட்டுல வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஆமாங்க எங்கேயாவது கூட்டிட்டு போனோம்டா. ஏன்னா வெளியே வெயிலுங்க, செம்ம வெயில், கீழேயும் கூட்டிட்டு வர முடியல. ஏதாவது சும்மா கூட்டிட்டு எங்க நம்ம வழக்கமா போற இடம் தான், எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். அதுவும் இல்லாம கேம்ஸ் ஆடி ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் அந்த கேம்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த கார்டுக்கு வேற 6000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி அப்படியே கிடைக்குது. ஆமா, டைம் ஜோன்ல அந்த கார்டுல வேற பேலன்ஸ் 5000 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். மாலுக்கு போலாம்னு சொல்றது அவனுக்காகவா இல்ல இவளுக்காக வந்தாங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. 2 பேபிஸ்க்கும் சரி லெட்ஸ் கோ போலாங்க. அவ்வளவுதான், எங்க ஆளு வந்துட்டு அவ்வளவுதான் தூங்குற மோடுக்கு போயிட்டான். வாங்க அப்படியே கிளம்பலாம் வந்துட்டு அவ்வளவுதான் கடிச்சு தின்றுவான் அப்புறமா. அவ்வளவுதான் வெளியே போறோமா தெரிஞ்சு அவ்வளவுதான். சாரோட வண்டி எடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். வாங்க போலாம். இன்னைக்கு என்ன கிளம்பி? இன்னைக்கு டியூஸ்டே. கூட்டம் இருக்குமோன்னு தெரியல மால்ல. இன்னைக்கு ஹாஃப் பிரைஸ் நினைக்கிறேன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து டைம் ஜோன்ல வந்து நீங்க ஹாஃப் பிரைஸஸ் நினைக்கிறேன். ஆனா அப்படிதாங்க ஸ்கேம் பண்றாங்க. முக்கியமான பெரிய பெரிய கேம்லாம், நல்ல கேம்லாம் வந்துட்டு கிடையாது. ஒரு சில கேம்ஸ் மட்டும்தான், எல்லா கேம்லாம் கிடையாது. அண்ட் ஒரு காலத்துல நாங்க ஒரு 3000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாங்க, ஏதோ ஆஃபர் இருந்துன்னு சொல்லிட்டு 3000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 6000. ஸோ அதனால கார்டில் வந்து பேலன்ஸ் நிறைய இருக்கு. அதை எப்படா காலி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு போறோம், காலி பண்றோம். ஓகே எஸ், நீங்க உங்களோட போட்டி வச்சுக்கலாம். இவன் காலி பண்ணானோ இல்லையோ நாங்க காலி பண்றோம். குட்டி வளர்ந்து வந்து காலி பண்ணுவான் நம்மள. இப்போ வந்து நம்ம போய் ஒரு காம்படிஷன் வைக்கலாம். நம்ம அங்க போயிட்டு அந்த பாஸ்கெட் பால் தானே, எப்பவுமே நீ தான் என்கிட்ட தோத்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு ஜெயிக்கிறியான்னு பார்க்கலாம். வா, இது வந்தாச்சு. இதோட ஒரு 100 தடவை வந்துருப்போம் இங்க நம்ம. இந்த ஸ்ட்ராலர் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது லவ்லாப்ல இருந்து. முக்கியமாக எங்களுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆல்ஃபா ஸ்ட்ராலர் ஃப்ரம் லவ்லாப் ஹேஸ் அ லாட் ஆஃப் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் பேபியோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. It has an extendable canopy with breathable space on top. So வேணுங்கிறப்ப we can open it for better air circulation. And ஹேண்டில் பாரை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இட் ஹேஸ் அ ரிவர்சிபிள் ஹேண்டில் பார். ஸோ பேபி நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் ஹேஸ் அன் அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட். பேபியோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சீட்டோட லெவல் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க இல்லை படுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி we can set up the seating. And seat also is very soft and comfortable for the baby. And பேபியோட சேஃப்டி பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா it includes a 5-point safety harness. இதனால பேபி வந்துட்டு செக்யூர்டாக கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இட்ஸ் வெரி சேஃப் டு யூஸ் ஃபார் பேபிஸ் above 6 months old. ஆல்சோ இட் கம்ஸ் வித் த கம்பார்ட்மெண்ட். ஸோ நம்ம ஹேண்டியாக எடுக்க வேண்டிய திங்ஸ், பேபியோட திங்ஸ்லாம் அதில் வச்சுக்கலாம். இட் ஹேஸ் அ பிக் வீல் பேஸ் ஃபார் ஸ்மூத் மூவ்மெண்ட். இட் ஆல்சோ ஹேஸ் அ பிரேக் அலாங் வித் இட். ஆல்சோ எங்கேயாவது நிறுத்தி வைக்கிறோம், மூவ் ஆகக்கூடாதுன்னா யூ கேன் ப்ரெஸ் த பிரேக் அண்ட் லீவ் இட். அண்ட் இட்ஸ் ஈஸி டு ஃபோல்ட் ஆல்சோ வித் ஜஸ்ட் 1 touch in 1 hand. அண்ட் அப்படியே 1 handலேயே ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். பாப்பா ஆல் செட். அவ்வளோதான். இப்போ போட்டு லாக் பண்ணி கரைச்சி வேண்டியதான். இப்படி பிடிச்சி பக்கம் கண்டுபிடிச்சி இப்போ நமக்கு ஒரு டிராகன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் டிராகன்னா என்ன பவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யாராவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? பேருப்பட்ட டிராகனை பார்த்துட்டு என்னடா பொம்மை டிராகனை வந்து நீங்கள் பார்த்துட்டு நான் எனக்காக வரலைங்க, என் பையனுக்காக வந்திருக்கேன். இங்க பாரு, மூவ் ஆகிட்டு பாரு. பார்த்துட்டு தான் இருக்கான் அவன். பூக்க கலக்கத்துல இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறான்ல. என்ன பாப்பா அது? ஓகே, இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து மேலே போகிறோம். இந்த ஸ்டாலரில் இருக்க ஒரு இது என்னென்னா, எல்லாத்துக்கும் நம்ம லிஃப்ட்டில் தான் போய் ஆகணும். ஒரு வழியாக 3rd ஃப்ளோர் வந்தாச்சு. பாப்பா இனிமே தான் கொஞ்சம் டேஞ்சரஸான இடம். குட்டி வளர வளர நமக்கு இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பாப்பா அம்மா பேர் தோத்துட்டு இருக்கா பாரு.
முதல் கேமில் பார்த்தீங்கன்னா கிருத்தி அவர்கள் தோத்து விட்டார்கள். அவர் 2 கோல்கள், நான் 7 கோல்கள். எப்படி முதல் கேம்லேயே நான் தான் வின்னு. இங்கே மைக்கு போட்டாலும் கேட்காது போல இருக்குது. நாங்கள் நம்ம 2வது ஒரு கேம் போடுவோம். எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். பார்த்தீங்களா இல்லையா, 5167 ரூபா இருக்குது பேலன்ஸு. ஆஹா, ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஓவரா பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹலோ, விட்டு கொடுத்து வாழ்க்கையில கெட்டு போனதா சரித்திரமே கிடையாதுங்க. ஓகேவா? தோத்துட்டீங்க. நீங்க ஆடுங்க. நீ 40. சே, பார்த்தீங்களா இல்லையா, நானே என் முன்னாடி ஒரே வேவ்ல இருந்து. Wow! Master stroke! எப்பா, இந்த கேம்ல ஜெயிப்பியா? ஸோ உன்னோட ஸ்கோர் வந்து 50. அவனை விட அவன் பண்ணுவான். Come on. ஏய், அது பிடிக்கவே இல்லை, ஏமாத்துறானுங்க. அவர் பால் குடிச்சிட்டாரு, வாங்க நம்ம காப்பி. ஹலோ, யார் அது? ஏ, நாங்கள் இப்போ தஹி பூரி சாப்பிட போகிறோம். ஆத்தி எவ்வளோ பெரிய வாய். ஃப்ரூட் நிஞ்சா கேம் நினச்சி கட் பண்ணி கொடுத்தாங்க அவன். வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போனால் திரும்ப அழுவான், கீழே கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் நான் தான் போனோம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கான அவுட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு.
ஆமாம் இப்போ வீட்டுக்கு போனோன்னே எனக்கு 2வது அவுட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அவன் தூங்கினா நான் தப்பிச்சேன், தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன் கீழே வந்து பார்க் கூட்டு போக சொல்லி என்னை வந்துட்டு டோர் கிட்ட போய் நின்று நாடான்னு கத்துவான் போயிட்டு. அப்போ கூட இவ போக மாட்டாங்க, நான் தான் டீலை கூட்டு போய் விறுவித்து பரவாயில்ல. பட் நீங்க திரும்ப வரும்போது அவனுக்கு டின்னர் ரெடியா வச்சிருக்கிறது யாரு? அதனால தான் கீழே போகிறாங்க. should be always 50-50ங்க. நம்ம ஒரு வேலை பார்க்குறோன்னா அவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க. ஸோ யாருமே யாருக்கும் இது கிடையாது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி ஸ்லிம்மாக இருக்கேன், எப்படி ஒரு ஸ்மார்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே ஈவினிங் வந்து என் பையன் கூட வாக்கிங் போகிறதுனால தான். அதுவும் கீழே வந்து நிறைய ஆன்டிஸ் கீழே வருவாங்க அதே டைமில். அங்கே ஆக்சுவலாக இன்னொன்று மறந்துட்டோம், இது சம்மர் சீசனில் இது ஸ்கூல்லாம் லீவ்ஸ் வரலாம். நிறைய குட்டீஸ் நிறைய பேர் இருந்தாங்க ஆக்சுவலாக. அதுவும் இல்லாமல் டியூஸ்டே வந்து இங்கே ஆஃபரில் அந்த ஆஃப் ப்ரைஸ் அந்த டைம் ஜோனில் வந்துட்டு. பட் நிறைய கேம்ஸ் கிடையாது, ஒரு சில கேம்ஸ்க்கு மட்டும்தான். அண்ட் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா எப்போ வந்தாலுமே போர் அடிக்காத ஒரு இடம் வந்து அந்த டைம் ஜோன் மட்டும்தான். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருப்போம், நாங்கள் ஒரு பக்கம் ஜாலியாக போய் விளையாடிட்டு இருப்போம். ஆயிட்டான் பாலை குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு தாங்க. குட்டி டாட்டா சொல்லிருங்க. பாய் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டாங்க. பாய்.